இந்த 10 விஷயங்கள செஞ்சு பாருங்களேன். உங்க குழந்தை நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறிருவான். குழந்தைக்கு நீங்க கொடுக்குற நேரம் ரொம்ப முக்கியமானது. அது எந்த பொம்மையாலும் ஈடு செய்ய முடியாது. குழந்தை கேட்பதை விட நம்ம என்ன செய்கிறோங்கிறத பார்த்து தான் கற்றுக்கிறான். திட்டி வளர்க்கலாம், ஆனால் அன்பாக பேசுனா அது ஒரு பெரிய மரம் நிழல் கொடுக்குற அளவுக்கு அபரிமிதமானது. ஒரு நாள் உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன். அது குழந்தைங்க கிட்ட எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குதுன்னு. மதிப்பெண் வாழ்க்கையை தீர்மானிக்காது, தன்னம்பிக்கை தான் தீர்மானிக்கும். ஸோ குழந்தைங்களோட மதிப்பெண்ணை வச்சு அவங்கள எடை போட வேண்டாம், அவங்களுக்கு ஒரு கருத்து சொல்ல வேண்டாம். குழந்தையோட தவறுகளை நினைக்க வேண்டாம், அவங்களோட முயற்சிகளை நினச்சி பாருங்கள். அந்த முயற்சி தவறாக போனதுல எந்த தவறும் இல்லை. நல்ல குழந்தைகளை உருவாக்க முடியாது. நல்ல பெற்றோராக இருந்தால் குழந்தைங்க தானாக நல்லவங்களாக உருவாவாங்க. குழந்தைகளுக்கு நீங்கள் விட்டு செல்கிற பெரிய சொத்து என்ன தெரியுமா? அன்பும் பண்பும் தான். நம்ம சொத்தே சேர்த்து வைக்காட்டாலும் அன்பும் பண்பும் கல்வியும் ஒழுக்கமும் கொடுத்துட்டு போயிருந்தோம்னா அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. குழந்தையோட மனசில் பயத்தை விதைவிக்கக்கூடாது, தைரியத்தை விதைக்கணும். அவங்க எங்கே போனாலும் தைரியமாக அந்த காரியத்தை ஃபேஸ் பண்ணணும். அந்த இடத்துலேருந்து தன்னம்பிக்கையோடு நகரணும். இப்போது நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா இதை உங்கள் குழந்தைகிட்ட அப்ளை பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.